லோ பட்ஜெட் ஃபேமிலி கார், நமக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாரும் வீட்லேயும் நிற்கணுங்க. அல்டோ 800ங்க. 2013க்கு 14 2 ஓனருங்க. 2013க்கு 14 2 ஓனர், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அல்டோ, தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். எனக்கு ரீவேல்யூவேஷன்லாம் பற்றிலாம் கவலை இல்லை தம்பி. எனக்கு கலரை பற்றியும் கவலை இல்லை. எனக்கு ஒரு கார் குவாலிட்டியான வெஹிக்கிள் வேணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட் கார், பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன் என்னை பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்ட் கண்டிஷனில் இருக்குது. பேக்கில் ஒரு 60% சொல்லலாம். வீல் கப் போடலைங்கிறனால ஒரு மாதிரி தெரியலாம். ஓகே, அவுட்லுக்கு ஓகே தான். சீட் ஐடி ஏற்றிருக்காங்க. உட்காந்துருக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்னு ஐடி ஏற்றிருப்பாங்க போல். சரிதுங்க. ஹேட்ச்பேக்கு தானே, ஹேட்ச்பேக்லேயே சின்ன கார் இதெல்லாம். பேக்கில் வந்து மேனுவல் விண்டோ தான். ஓகே, அவுட்லுக் அந்த சைட்லையும் பார்த்துருவோம் உங்களுக்கு. 13க்கு 14 2 ஓனர், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 2,60,000 விலை கேட்குறாங்க. 2,60,000 தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து ஒரு i10ங்க. வண்டி நம்பர் சூப்பரான நம்பர். இது போன வீடியோவில் வந்துச்சுங்க. 64 64 63 வண்டி நம்பர். i10 ஆட்டோமேட்டிக் மேக்ஸிமம் அவ்வளோ சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. அந்த லக்ஸரியை விரும்புகிறவங்க, ரெகுலராக டிராஃபிக்கில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பயன் தெரியும். இருந்தாலும் 2011 3 ஓனருங்க. i10 ஆட்டோமேட்டிக்கு. கொஞ்சம் ஓரளவு அவுட்லுக் காட்டுறேங்க. டயர் பேண்ட் ஃப்ரண்ட் 2 புது டயர் பேண்டுங்க. பேக்கில் ஒரு ஆவரேஜாக இருக்குங்க. உங்களுக்கு பெரிய ஆண்ட்ராய்ட் செட் போட்டிருக்காங்க. அதை விரும்புகிறவங்க தான் வேகமாக ஓடியாந்து எடுப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. சேல்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நிறைய பேர் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அது மாதிரி தேவையில்லாமல் உங்களுக்கு மிஸ் ஆயிடாமல் முடிஞ்சிச்சுன்னா வேகமாக எடுத்துங்க. 2011 3 ஓனர், 2,20,000 கேட்குறாங்க. 2,20,000 விஸ்டா ஒன்று நிற்குது. இதுவும் போன வீடியோவில் போட்டிருப்பேன். இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸ் வாங்குறதுக்குலாம் அண்ணன் மறந்துட்டு போயிட்டாரு. ஸோ உங்களுக்கு விஸ்டா தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன், நல்ல வண்டி. i10 2011 மேக்னா, 2011க்கு 12ங்க. 2 ஓனருங்க. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. காருடைய குவாலிட்டி நம்ம செக் பண்ணுவோம். எல்லாமே லோ பட்ஜெட் தான் இந்த டைம். இதுவும் டயர் பேண்ட் எல்லாமே நல்லா இருக்குங்க. இங்கே உள்ள வண்டி நான் பார்த்த வரைக்கும் இந்த வண்டி டயர் பேண்ட் மாற்றணுங்கிற கண்டிஷனில் இல்லைங்க. எல்லாமே மேக்னா வேரியண்ட்டுங்க. மேக்னா கப்பா 2 எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல் தான். இன்டீரியரு கம்க 5 ஸ்பீட் மேனுவல் கிரு. பட்ஜெட்டு எனக்கு ஓகே தான். இந்த பட்ஜெட்டில் வந்து கார் குவாலிட்டியாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இந்த அந்த கார் குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா அந்த பட்ஜெட் தாராளமாக நல்லாயிருக்கும். என்னுடைய அவுட்லுக்கு இன்டீரியர்லாம் நல்லா இருக்குது. நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். 2011க்கு 12 2 ஓனர். விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2,50,000 விலை கேட்குறாங்க. 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 70,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2,50,000. வாங்க, நேரில் வாங்க, வண்டியை செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நான் சின்னதாக நெகோசியேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். வாங்க, அடுத்த காருக்கு பார்க்கலாம். அடுத்து ஒரு எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே பிடிச்ச கலருங்க. இயானு 2013 மாடல், சிங்கிள் ஓனர், 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக்கே நல்லா இருக்குது. வாங்க, இருந்தாலும் எக்ஸ்டீரியர்லாம் சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். இந்த பட்ஜெட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக இருக்குங்க. கலர் நல்லா இருக்குது, எடுப்பாக இருக்குது. ஸோ பம்பர்ஸ்லாம் பார்க்க குவாலிட்டியாக இருக்குங்க. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட்டு. பேக்கில் வந்து ஆவரேஜாக இருக்கும். ஆமாங்க, பேக்கில் கொஞ்சம் ஆவரேஜாக தாங்க இருக்குது. விண்டோ மேனுவல் விண்டோ தான். சேஃப்டி சிஸ்டம், ஏர் பேக்கு இது கிடையாது. ஆனால் ரிமோட் கண்ட்ரோல் இருக்குதுக்கு. ஸோ சீட்ஸுடைய குவாலிட்டி 10 ரூபா பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை கார் குவாலிட்டியாக இருக்கா. 10 ரூபா கூட கொடுத்து எடுத்தாலும் கார் குவாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா ஒரு காரை தேடி அலையிறது கூட அடுக்கி வச்சுருக்காங்க. டீலைட் ப்ளஸ்ஸு அப்படிங்கும்போது வந்து பார்க்குறோம். இந்த இடத்துக்கு இப்போ நான் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, ஃபர்ஸ்ட் லுக் நல்லாயிருக்கு, சரி பரவாயில்ல, இந்த வண்டி நல்லாயிருக்கு, ஓகே அப்படின்னு தெரியுதா. ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 2 குண்டாய் i10 இருக்குது, அல்டோ இருக்குது, கியான் இருக்குது.
ஸோ 4-5 கார் காமிச்சிருக்கேன்ல, இந்த காரில் பெஸ்ட்டான கார்கள் இருக்குன்னு நேரடியாக வர்றீங்க. ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி நேரத்தில் வண்டியை செக் பண்ணி பார்க்குறீங்க. மனசுக்கு பிடிச்சி போச்சுன்னா 5-10 பார்க்காம வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா 1 நாள், 2 நாள், 1 மாதம், 4 மாதம், 5 மாதம் நானே பார்த்து தேடிக்கு தான் இருக்கேன். உங்களுக்கும் நல்ல கார்களை லிஸ்ட் பண்ணணும்னு. பட் நிறைய கார்கள் வருது, உங்களுக்கு அதை நான் வாங்கி கொடுக்கறதுக்கான சுச்சுவேஷன் அமைய மாட்டேங்குது. சரி, நம்ம வாங்கி கொடுக்கணும்னாலும் நம்மளுடைய உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு அலைகிறதுனால அதையும் செய்ய முடியல. ஷோரூம்ஸில் அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன், அங்கே போய் பாருங்கட்டு அதோட பாட்டிக்கிறது. பட் இருந்தாலும் என்னுடைய நேரடி கான்டாக்டில் உங்களுக்கு நல்ல கார்கள் லிஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல கார்கள் தான் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பட் உங்களுக்கு இது தனிப்பட்ட ஒப்பீனியனாக சொல்கிறேன். கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அதை கூடிய விரைவில் பண்ணுவோம். ஏன்னா 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். சரிங்க, 2013 சிங்கிள் ஓனர், 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. எரா 4 விண்டோவும் மேனுவல் விண்டோ தான், ஏசி டைப்பு. 2,50,000 விலை கேட்குறாங்க நம்ம காரைக்குடி சிங்கம் கார்ஸில். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு வந்து அலையாமல் வந்து பார்க்கணும், எனக்கு லோ பட்ஜெட்டில் தேடணும்னா இந்த கார் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க. பட்ஜெட்டில் வண்டி நம்பர் பாருங்களேன், 4141 அல்டோங்க. 2009 3 ஓனருங்க. 2009 3 ஓனர் வாங்க. இருந்தாலும் நம்ம பட்ஜெட்டுக்கு இது செட் ஆகுமான்னு பார்ப்போம். டூ வீலரே இன்னைக்கு போய் வாங்குறோம் அப்படின்னா ஏசி உள்ள ஒரு வண்டியை வாங்கிக்கிட்டு நம்ம ஜாலியாக போயிட்டு இருக்கலாம். இதெல்லாம் கலர்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இதே வேறு கலராக இருந்துச்சுன்னா இது 2009 அப்படியே காட்டும். இந்த பாருங்கள், ஊதா கலர். ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுது, நல்லா இருக்குங்க. கலர்ஸ்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு இதாக சொல்ல முடியாது. ஃப்ரண்ட் ரெண்டும் ஆவரேஜாக, 4 டயருமே ஆவரேஜாக இருக்குங்க. 4 விண்டோவும் பவர் விண்டோ வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? சரிங்க பாருங்கள், 4 விண்டோவும் பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் வச்சுருந்தவர் கண்டிப்பாக குவாலிட்டி வச்சுருக்காரு. இது கஸ்டமர் வெஹிக்கிள்னு சொன்னார். எலக்ஸை சரிங்க. அல்டோ 2009 3 ஓனர். இதுக்கு எவ்வளோ விலை கேட்குறாங்கன்னா 1,50,000 விலை கேட்குறாங்க. நேரில் வாங்க, சின்னதாக அனுசரித்து எடுத்துக்கலாம். லோ பட்ஜெட்டில் நிறைய கார்கள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அப்படின்னா கூட நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்து ஃபோர்டு ஃபிகோங்க. ஃபோர்டு ஃபிகோ 2013 சிங்கிள் ஓனரா? பரவாயில்லைங்க. சிங்கிள் ஓனர், டீசல் வேரியண்ட்டு, 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. எனக்கு வந்து அவுட்லுக்கில் அந்த குரூஸ்லாம் போடலைனாலே மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ மேக்ஸிமம் எந்த வண்டிக்குமே அந்த குரூஸோட போடலை, இந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்குது. ஓகே தான். இந்த டோரை ஓப்பன் பண்ணல, அந்த வெயிட் தெரியுது. ஃபோர்டு ஃபிகோ ஓகே தான், மேனுவல் விண்டோ தான். ஓகே, எடுத்து ஓட்டி பழகலாம். அல்லது வந்து நமக்கு ஒரு கார் கடந்துட்டு போகுது, நம்ம போக வர்றதுக்கு ஒரு கிடக்கணும் அப்படின்னாலும் எடுத்து போடலாம். 3 மாடல் சிங்கிள் ஓனரு, டீசல் வேரியண்ட், 92,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2,50,000 விலை கேட்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நேரில் விசிட் பண்ணி பாருங்கள், மனசுக்கு பிடிக்கும். இதுவும் டீசல் தான், நல்லா இருந்துச்சுங்க. ஏர் பேக்கு உங்களுக்கு, அலைவீல்லாம் அந்த வண்டி வந்துடும். நிசான் மிக்ரா இது 2012 மாடல், 3 ஓனருங்க. டீசல் வேரியண்ட்டு, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. 2012 3 ஓனரு, 2 லட்ச ரூபா கேட்குறாங்க. நம்ம அடுத்து வந்து சிங்கம் கார்ஸில் ஒரு XUV பார்க்க போகிறோங்க. XUV வந்து இதுவும் 68 ஃபேன்சி நம்பரு, 11 3 ஓனருங்க. W6 1,90,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வாங்க, இதோடைய அவுட்லுக்கு நம்ம பார்த்துருவோம். அவுட்லுக்கும் பார்க்க நல்லா இருக்குது. டயர் பேண்ட் 4 ஆவரேஜாக இருக்குங்க. இன்டீரியர் கிளீனிங் இல்லை, பட் நீங்கள் வரையில் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆண்ட்ராய்டு செட்டு போட்டிருக்காங்க. எத்தனை ஏர் பேக்கு? சிங்கிள் ஏர் பேக்கா, டபுள் ஏர் பேக்கா? அங்கிட்டு போய் பார்ப்போம். ஓகே, பாருங்க. ஆமாங்க, இங்கிட்டு ஏர் பேக்கு இருக்குங்க, 2 ஏர் பேக் இருக்குது. ஒரு லோ பட்ஜெட்டில் SUV பெரிய கார் எடுக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த கார் பெஸ்ட்டு கார் தான். பட் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். 2011 3 ஓனர், 190 ஓடி இருக்குங்க. XUV 500 W6. இதுக்கு விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 5 லட்ச ரூபா விலை கேட்குறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று 2000 மாடல் ஒன்று குவாலிஸ் இருக்குங்க. இதுவும் வண்டி நம்பர் நல்லா இருக்குங்க, 56 56. i20 எனக்கு அவுட்லுக்லாம் கவர்ச்சியாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப
காமாக பிளைனாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு எனக்கு இந்த வண்டி பெஸ்ட்டு. i20 2014-15 எங்கப்பா 2 ஓனருங்க. ஸ்போர்ட்ஸு டீசல் 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுவும் அவுட்லுக் பார்த்துருவோம். ஏன்னா எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி பிளைனாக விரும்புகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நான் சின்ன வயசுலேருந்து அந்த பிளைன் ஷர்ட் போட்டு இப்போ தான் கலர் ட்ரெஸ் போகிறேன் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி. ஆக்சுவலாக எனக்கு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸே பண்ண தெரியாது. அப்படி ஆமாம், உனக்கு என்ன தான் தெரியும் அப்படிங்கிறவன். பட் இருந்தாலும் கற்றுக்கு தானே இருக்கும். வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோலுமே வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கு தான் இருக்கும். நம்ம நினைப்போம் எல்லாருமே அனுபவசாலின்னு. பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போய் கேட்டோம்னா டெய்லி பாடம் எங்களுக்கு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த பிளைன் வந்து எனக்கு ரொம்ப யதார்த்தமாக பிடிக்கும். 6 ஸ்பீட் மேனுவலுக்கு இது டிரான்ஸ்போர்ட்டுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது. இந்த ரப்பர் தான் கொஞ்சம் உறிஞ்சு ஒரு மாதிரி இருக்குது. இதே ரப்பர்லாம் போட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே தான் சரி. வண்டி நம்ம இதெல்லாம் கழட்டி இருக்குது. வண்டி நிப்பாட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரெடி பண்ணாக்கில். 2014-15 2 ஓனர் 97,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலை பார்த்தீங்கன்னா 4,50,000 கேட்குறாங்க இந்த i20 ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள கார்களுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இங்கே உங்கள் மனசுக்கு பிடிச்ச கார்கள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா காரைக்குடி சிங்கம் கார்ஸுக்கு ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள். லோ பட்ஜெட்ஸ்லேயும் உங்களுக்கு நிறைய கார்களுக்கு காமிச்சிருக்கேன். லோ பட்ஜெட்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் 1 லட்ச ரூபாயில் லோ பட்ஜெட் நினைக்கிறீங்க. அப்படி நினைக்காம இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் நீங்கள் குவாலிட்டியான கார் வாங்கினா ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு மேலே போக வேண்டியதாக இருக்குது. 1.5 லட்ச ரூபாய் கிடைக்குது. எனக்கு அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு எனக்கு அது போதும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு, மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும். பட் ஒரு 4 லட்ச ரூபா காருக்கு நான் ஆசைப்பட்டு 1.5 லட்ச ரூபாய் எடுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த பட்ஜெட்டுக்கு அந்த குவாலிட்டி நல்லா இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பெரிய லைக் பண்ணி இந்த சின்ன இது இன்னொரு கார் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை, தேங்க்யூ.